அன்பான நேயர்களே, நெருப்பு பனி அதாவது ஃபயர் ஐஸ் பற்றி நீங்கள் எப்போதாவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? இந்த கேள்வி உங்கள் புருவங்களை உயர்த்தும் என்பதில் சந்தேகமில்லை. நெருப்பும் பனியும் ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லையே என்று எண்ணத் தோன்றுகிறதா? இது உண்மையிலும் உண்மை. மேலும் விஞ்ஞானிகள் அதைப் பற்றி முக்கியமான கண்டுபிடிப்புகளைச் செய்து வருகின்றனர். அதைப் பற்றி இந்த வீடியோவில் காண்போம். நெருப்பு பனி அதாவது ஃபயர் ஐஸ் என்பது ஆழமான நீருக்கடியில் காணப்படும் மீத்தேன் ஹைட்ரேட் எனும் ஒரு சிறப்பு வகை பனிக்கட்டி. இது மீத்தேன் வாயுவை உள்ளடக்கியது. மீத்தேன் எரியும் தன்மை கொண்டது. அதனால்தான் இது நெருப்பு பனி என்று அழைக்கப்படுகிறது. மீத்தேன் வாயுவுடன் உள்ள பனிக்கட்டியை நினைத்துப் பாருங்கள். பனி உருகும்போது அந்த வாயு வெளிப்பட்டு தண்ணீரிலும் காற்றிலும் கலக்கும். சமீபத்தில் அண்டார்டிகாவிற்கு அருகிலுள்ள கடற்பரப்பில் இருந்து மீத்தேன் வாயு கசிவதை விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தனர். பனிப்படலம் உருகுவதால் இது நடக்கிறது. பனி உருகும்போது நீரின் மேற்பரப்பில் அழுத்தம் குறைகிறது. இதனால் கடல் பரப்பில் வெப்பநிலை மாற்றம் ஏற்படுகிறது. இதனால் நெருப்பு பனி நிலையற்றதாகி மீத்தேன் வாயுவை தண்ணீரில் வெளியிடுகிறது. மீத்தேன் ஒரு சக்தி வாய்ந்த பசுமை இல்ல வாயு. இது காற்றில் அதிகப்படியாக பரவும்போது புவி வெப்பமடைதல் மோசமாக்கும். அதிகப்படியான மீத்தேன் வெளியேறினால் அது காலநிலை மாற்றத்தை துரிதப்படுத்தக்கூடும் என்பதால் ஆராய்ச்சியாளர்கள் கவலைப்படுகிறார்கள். உண்மையில் இந்த மீத்தேன் கசிவுகள் கட்டுப்படுத்தப்படாவிட்டால் கடலுக்கு அடியில் பெரிய நிலச்சரிவுகளை கூட ஏற்படுத்தக்கூடும். இது சுனாமி போன்ற ஆபத்தான நிகழ்வுகளுக்கு வழிவகுக்கும். மேலும் முக்கிய விஷயம் என்னவென்றால், நெருப்பு பனிக்கட்டி உள்ளே இருக்கும் மீத்தேன் வெப்பத்திற்கு ஆளாகும்போது அது எரியக்கூடும். அது நமது கிரகத்திற்கு கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். எனவே விஞ்ஞானிகள் நெருப்பு பனிக்கட்டியைப் பற்றி மேலும் தொடர் ஆய்வுகள் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யவும், பகிரவும், புவி வெப்பமடைதல் குறித்த உங்கள் மதிப்புமிக்க கருத்துக்களை தெரிவிக்கவும். மேலும் சுற்றுச்சூழல் மற்றும் அறிவியல் செய்திகள் தொடர்ந்து பெற எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யவும்.